நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞரை வழிமறித்த மற்றொரு இளைஞர். மிளகாய் பொடியை தூவி முகத்தை கோடாரியால் வெட்டியும் கழுத்தை கத்தியால் அறுத்தும் கொலை செய்த கொடூரம். கீழே கிடந்த இளைஞரின் செல்போனை ஆய்வு செய்த போது கிடைத்த குழு. இளம்பெண் மற்றும் அவரது நண்பரை கஸ்டடியில் எடுத்த போலீஸ். விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல்கள். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? டிசம்பர் 24ஆம் தேதி கவேலிகூட பகுதி வழியா பொதுமக்கள் சிலர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு காலி கட்டடத்தின் பக்கத்துல கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்து கிடந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்துக்கு பக்கத்துல கிடந்த செல்போனை கைப்பற்றி ஆய்வு பண்ணி இருக்காங்க. அது மூலமா உயிரிழந்தவர் வெங்கடாபுரம் பகுதியை சேர்ந்த மகேஷ்னு தெரிய வந்திருக்கு. அதை அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் நேரா வெங்கடாபுரம் கிராமத்துக்கு போய் மகேஷை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்போ இதே கிராமத்தை சேர்ந்த மகேஷுக்கும் நாகலட்சுமிங்கிற பொண்ணுக்கும் ரொம்ப நாளாவே பழக்கம் இருந்திருக்கு. நாகலட்சுமியை பிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும்னு கிராம மக்கள் சொல்லி இருக்காங்க. அதை அடுத்து நாகலட்சுமியை பிடிச்சு அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ நாகலட்சுமி இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி வேற ஒரு இளைஞரை கை காட்டி இருக்காங்க. அதுதான் இந்த கேஸ்ல முக்கியமான திருப்பு முனையாவே அமைஞ்சிருக்குது. தெலங்கானாவில் உள்ள ஹைதராபாத் வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான முகேஷ் முடிவெட்டும் தொழிலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல இவருக்கும் அதே பகுதியில 4 வருஷமா கணவரை பிரிஞ்சு வசிச்சுக்கிட்டு இருக்கிற நாகலட்சுமிங்கிற பெண்ணுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் அடிக்கடி ஊர் சுத்துறது, தனிமையில இருக்கிறதுன்னு ஜாலியா இருந்திருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்த கிராம மக்கள் நாகலட்சுமி கிட்ட உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, அதனால இந்த மாதிரியான தவறெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா கிராம மக்களுடைய அட்வைஸை ஒரு பொருட்டாவே மதிக்காத நாகலட்சுமி மகேஷ் கூட தொடர்ந்து பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல நாகலட்சுமிக்கு அதே பகுதியை சேர்ந்த இன்னொரு இளைஞரான ரத்னம் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாகலட்சுமி ரத்னம் கூடயும் அடிக்கடி தனிமையில இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல எனக்கு உன்ன மாதிரியே மகேஷ்னு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கோபமான ரத்னம், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், இனிமே மகேஷ் கூட பழகாத, அவன் கூட பேசுறத இதோட நிப்பாட்டிக்கன்னு சொல்லி இருக்காரு. ஆனா ரத்தனத்தோட பேச்ச கண்டுக்காத நாகலட்சுமி அடிக்கடி மகேஷையும் வீட்டுக்கு கூப்பிட்டு தனிமையில இருந்திருக்கிறாங்க. இத பார்த்து கடுப்பாய் போன ரத்னம் மகேஷையும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. ஆனா 2 பேருமே தகாத உறவை கைவிடுற மாதிரி தெரியல. இதனால கொலை வெறி பிடிச்ச ரத்னம் மகேஷை கொலை செய்ய திட்டம் போட்டு அதுக்காக அவர் எங்கெங்கெல்லாம் தனியா போறாரு, எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர்றாருன்னு எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு மகேஷ் கவேலிகூடா பகுதியில் உள்ள ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு மது வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு. அப்போ பாதி வழியில மகேஷை வழிமறிச்ச ரத்னம் மிளகா பொடியை எடுத்து அவர் முகத்துல வீசி இருக்கான். இதுல நில குலைஞ்சு போன மகேஷ் தடுமாறி கீழே விழுந்து கண் எரிச்சலால துடிச்சிருக்காரு. அப்போ வண்டியில இருந்த கோடாரியை எடுத்த ரத்னம் மகேஷ சரமாரியா வெட்டி இருக்கான். அதை அடுத்து கத்தியையும் எடுத்து மகேஷுடைய கழுத்தை கரகரன்னு அறுத்து கொன்னு இருக்கான். அதுக்கடுத்தது அங்கிருந்த தடயங்கள் எல்லாத்தையும் அழிச்ச ரத்னம் நேரா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு பதுங்கிட்டான். ஆனா நாகலட்சுமி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நேரா ரத்னத்தோட வீட்டுக்கு போய் அங்க பதுங்கி இருந்த ரத்னத்தை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகார் அளித்த கணவன். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி.
மாமியார் மீது திரும்பிய போலீசாரின் சந்தேக பார்வை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல்கள். மாமியாரே மருமகளின் தலையை துண்டாக வெட்டி துடிக்க துடிக்க கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? டிசம்பர் 25ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு ரசோரியோ. அப்போ வீட்டுல இருந்த மனைவி நந்தினி எங்கன்னு ரசோரியா கேட்டதுக்கு, காலையிலேயே வெளியே கிளம்பி போனவ இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போயிருக்கானே தெரியலன்னு அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிறிஸ்டோபர் மேரி. அதையடுத்து மனைவிய காணோன்னு ரசோரியோ பல இடங்கள்ல தேடி அலைஞ்சும் நந்தினி கிடைக்கவே இல்லை. பொறுத்து பார்த்த ரசோரியோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில அவருடைய மனைவி நந்தினியை தேட ஆரம்பிச்ச போலீஸ் விசாரணையில நந்தினிக்கு ரசோரியோ இரண்டாவது கணவர் அப்படிங்கறதும், நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவருடைய அம்மா கிறிஸ்டோபர் மேரிக்கு பிடிக்காம இருந்ததும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு பிறகு ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு போலீஸ்காரங்க ரசோரியோவோட வீட்டு பகுதியில உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்தாங்க. அப்ப நந்தினி தன்னுடைய மாமியார் கிறிஸ்டோபர் மேரி கூட ஆட்டோவுல போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. மாமியாரும் மருமகளும் ஆட்டோவுல ஒன்னா போன அன்னைக்கு நைட்டு தான் ரசோரியோ தன்னுடைய மனைவியை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால போலீஸுக்கு மாமியார் மேல டவுட் வந்திருக்கு. அதுக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினதுக்கு பிறகுதான் மருமக நந்தினிய மாமியாரே கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி இருந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பெங்களூரை சேர்ந்த 30 வயசான நந்தினி ராஜாங்கிறவரை கடந்த 8 வருஷத்துக்கு முன்னால காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜாவுக்கு சொந்த ஊரு சங்கராபுரம். கல்யாணம் முடிஞ்ச கையோட நந்தினியும் ராஜாவும் சங்கராபுரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தம்பதிக்கு 5 வயசுல ஒரு மகளும் 4 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. வெளியூர்ல கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜா மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாராம். அப்படி சொந்த ஊருக்கு வந்த ராஜா கிட்ட அக்கம் பக்கத்துல உள்ள சிலர், நீ பாட்டுக்கு சம்பாதிக்கிற பேர்ல வெளியூர்லயே இருக்க, இங்க என்னென்னமோ நடக்குது, பேசாம உள்ளூர்லயே ஏதாச்சும் வேலைய பாருப்பான்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது, எல்லாரும் பொடி வச்சு பேசுறாங்களேன்னு சந்தேகப்பட்ட ராஜா என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு, நீ ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து உன் மனைவிக்கு வெளி ஆண்களோடைய தகாத உறவு இருக்கிறதாவும் அடிக்கடி சில நபர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போறதாவும் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் நொறுங்கி போன ராஜா நேரா மனைவி கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. கணவன் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் நந்தினி அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம தொடர்ந்து தான் பண்றதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி தடம் மாறி போனதை நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளான ராஜாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. கால் நடக்க முடியாம போனதால கணவரை சங்கராபுரத்துல உள்ள பிசியோதெரபிஸ்ட் ரசோரியோ கிட்ட கூட்டிட்டு போய் இருந்திருக்காங்க. அப்படி கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதும் வர்றதுமா இருந்த நந்தினி பிசியோதெரபிஸ்டான ரசோரியா கூட பழக்கம் ஏற்பட்டு அதுவே தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் நொந்து போன ராஜா கடந்த 4 வருஷத்துக்கு முன்னால வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதையடுத்து கணவர் உயிரிழந்த 1 வருஷத்திலேயே ரசோரியாவை 2வது கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. நந்தினிய 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரசோரியோவோட அம்மாவுக்கு துளி கூட பிடிக்கல. ஏற்கனவே கல்யாணமாகி 2 பிள்ளைகளுக்கு தாயானவளை கல்யாணம் பண்ணி இருக்கிறியான்னு கேட்டு மகன்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல நந்தினி சொத்துல பங்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரசோரியோவுக்கு பிறந்த குழந்தைக்கும் முதல் கணவருக்கு பிறந்த 2 குழந்தைகளுக்குமா சேர்த்து சொத்துல பங்கு கேட்டதால கிறிஸ்டோபர் மேரி ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க. அதனால மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையில தினமும் சண்டை சச்சரவா தான் இருந்திருக்கு. நந்தினியால தான் குடும்பத்துல நிம்மதியே இல்லைன்னு நினைச்ச கிறிஸ்டோபர் மேரி அவங்கள கொலை செய்யவும் துணிஞ்சிருக்காங்க.
சம்பவத்தன்னைக்கு முன்னாடி நாள் மருமகள் கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ண மாமியார் நம்ம குடும்பத்துல அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கிறதால அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே நம்ம கிட்ட எரிஞ்சு விழற மாமியார் அன்னைக்கு அன்பா பேசினதும் அவங்க மாறிட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க நந்தினி. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில 3 மணி அளவுல பரிகாரம் பண்றதுக்காக நந்தினிய சோழம்பட்டு ஆற்று பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மாமியார். அதிகாலை நேரங்கிறதால அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. அப்போ மருமகள் நந்தினிய கீழே உட்கார வச்ச கிறிஸ்டோபர் மேரி தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து நந்தினி தலைய துண்டா வெட்டி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. நந்தினியுடைய தலைப்பகுதிய பக்கத்துல உள்ள கிணத்துல வீசின கிறிஸ்டோபர் மேரி ஆற்று பகுதியிலேயே ஒரு குழிய தோண்டி அவங்க உடல் பாகத்தை புதைச்சிட்டு வீட்டுக்கு போய் வழக்கம் போல இருந்திருக்காங்க. காவல்துறையின் விசாரணையில தான் மாமியார் கிறிஸ்டோபர் மேரியோடைய கொடூர முகம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. இதையடுத்து மருமகளை கொலை செஞ்ச மாமியார் மேல கொலை வழக்க பதிவு பண்ண போலீஸ் அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடர்ந்த காட்டுப் பகுதியில் அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்த நண்பர்கள் இளைஞர் ஒருவரை கருங்கல்லால் தாக்கிக் கொன்று சடலத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரம். சிசிடிவி காட்சிகள் வசமாக சிக்கிய கொலையாளிகள். சிறார்கள் உள்ளிட்ட 4 பேரை கஸ்டடியில் எடுத்த போலீஸ். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? டிசம்பர் 23ஆம் தேதி நள்ளிரவு நேரம் ஜவாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பெண் ஒருத்தங்க, சார் நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியில போன சகோதரன் சந்தன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல, அவனுடைய போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவன் எங்க போனானே தெரியல, அதனால அவனை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால உடனடியா அந்த புகாரை வாங்கின போலீஸ் சந்தனை பல இடங்கள்ல தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவர் கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல அதே பகுதியைச் சேர்ந்த சுசில், சாஹில் உள்ளிட்ட 4 இளைஞர்கள் பைக்ல அவரை கூட்டிட்டு போற காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. ஆனா அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது சந்தன் மட்டும் அந்த கும்பல்ல இல்ல. இதனால போலீஸுக்கு அந்த இளைஞர்கள் மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல அந்த கும்பல் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அவங்களுடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு வீட்டுல பதுங்கி இருந்த சுஷில் மற்றும் சாஹில் உள்ளிட்ட 4 இளைஞர்களை கையும் களவுமா பிடிச்ச போலீஸ் அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் சந்தனை கொலை செஞ்சு சடலத்தை பெட்ரோல் ஊத்தி எரிச்சுட்டதா அந்த கும்பல் பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல உள்ள நர்மதாபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருடைய பக்கத்து வீட்டுல சுஷில் தனது தாய் தந்தையோட வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சுஷிலுக்கு மாந்திரிகம் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சுஷிலோட தாய் உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாங்க. அப்போ மறுநாள் சுஷிலோட வீட்டுக்கு வந்த மந்திரவாதி ஒருத்தர், உன் தாய் உயிரிழப்புக்கு பக்கத்து வீட்டுல உள்ள சந்தன் குடும்பம் தான் காரணம், அவங்க தான் உன் தாய்க்கு சூன்யம் வச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு. இத அப்படியே நம்பின சுஷில் இந்த தகவலை தன்னுடைய நண்பர்களான ஷாஹில் மற்றும் 2 சிறார்கள் கிட்ட சொல்லி புலம்பி இருக்காரு. எங்க அம்மாவை சூன்யம் வச்சு கொன்னுட்டு சந்தனும் அவங்க குடும்பமும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு மது போதையில புலம்பி சந்தனை கொலை செய்யவும் திட்டம் போட்டிருக்காரு சுஷில். அதன்படி மறுநாள் நைட்டு சுஷிலும் அவருடைய நண்பர்களும் சந்தனுடைய வீட்டுக்கு போய் மது அருந்தறதுக்காக அவரை 40 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள அடர்ந்த காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மதுவும் குடிச்சிருக்காங்க. அப்போ சந்தனுக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. எங்க அம்மா சாவுக்கு காரணமான நீ உயிரோடையே இருக்க கூடாதுன்னு சொன்ன சுஷில் கீழே கடந்த கருங்கல்லை எடுத்து சந்தனுடைய தலையிலேயே சரமாரியா அடிச்சிருக்காரு. இதுல சந்தன் சம்பவ இடத்திலேயே பலத்த காயமடைஞ்சு உயிரிழந்துட்டாரு. அதையடுத்து
சந்தனுடைய சடலத்தை பெட்ரோல் ஊத்தி எரிச்ச அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு தங்களுடைய வீட்டுல வந்து பதுங்கிக்கிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில சுசில், ஷாஹில் மற்றும் 2 சிறார்களும் தான் கொலையாளிகள்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மாந்திரிகம் அப்படிங்கிற மூட நம்பிக்கையால ஒரு விவசாயி அநியாயமா கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களை சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. கணவன் குளத்தில் விழுந்து உயிரிழந்து விட்டதாக கபட நாடகமாடிய மனைவி நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீஸ் வழக்கையே திருப்பி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கணவன் கழுத்திலும் நெஞ்சிலும் காயங்கள் இருந்ததாக அதிர்ச்சி தகவல். மனைவியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ் கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்தது ஏன், நடந்தது என்ன? சாலையில கத்தி கதறி அழுதுகிட்டே மௌனிகாங்கிற இளம்பெண் ஓடி வந்திருக்காங்க. அதை பார்த்த கிராம மக்கள் அவங்கள சமாதானப்படுத்தி என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என் கணவன் குளத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் நேரா அந்த குளத்துக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க அவருடைய கணவர் சுவாமியின் சடலம் குளத்துக்குள்ள கடந்திருக்கு. அதை அடுத்து மௌனிகா கிட்ட எதுக்கு உன் கணவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு கிராம மக்கள் கேட்க அதுக்கு அவங்க என் கணவன் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணான், அதான் நல்லா திட்டி விட்டேன், அந்த கோபத்துல குளத்துல குதிச்சு உயிர் இழந்துட்டான்னு சொல்லி அழுது இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கு இடையில மௌனிகாவுடைய நடவடிக்கையிலையும் போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ். அதன்படி மறுநாள் வந்த ரிப்போர்ட்ல சுவாமியுடைய கழுத்துலையும் உடம்புலையும் காயங்கள் இருந்ததாகவும் அவரை யாரோ அடிச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு குறிப்பிட்டு இருந்துச்சு. இதனால மௌனிகா கிட்ட இருந்து விசாரணைய துவங்கி இருக்காங்க போலீஸ். அதுக்கு அவங்க முன்னுக்கு பின் முரணா பதில் அளித்ததா சொல்லப்படுது. இதனால அவங்க தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் மௌனிகாவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. தெலங்கானாவில் உள்ள திம்மாப்பூர் கிராமத்தை சேர்ந்த சுவாமி மௌனிகா தம்பதிக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா கல்யாணமான கொஞ்ச நாட்கள் வர நல்லபடியா இருந்த சுவாமி அதையடுத்து மது போதைக்கு அடிமையாகிட்டாரு. எந்நேரமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சண்டை போட்டு அவங்கள அடிச்சு சித்திரவதை பண்றதையே வழக்கமா வச்சிருந்திருக்காரு சுவாமி. கணவனுடைய நடவடிக்கையை பார்த்து மனைவி நொந்து போயிருக்காங்க. இதுக்கடையில இன்ஸ்டாகிராம் மூலமா அதே பகுதியை சேர்ந்த சம்பத் கூட மௌனிகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகியிருக்காங்க. கணவன் டெய்லி அடிச்சு சித்திரவதை பண்ற விஷயத்த சம்பத் கிட்ட சொல்லி புலம்பி இருக்காங்க. அதை கேட்ட சம்பத் மௌனிகா கிட்ட ஆறுதலா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவாவும் மாறி இருக்குது. நாளடைவுல இந்த விஷயம் சுவாமிக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய மனைவி மௌனிகாவை கண்டிச்சிருக்காரு சுவாமி. அதுக்கு மௌனிகா, நீ டெய்லி குடிச்சிட்டு வந்து என்ன போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ற, பசங்களையும் அடிச்சு டார்ச்சர் பண்ற, அதனால உன் கூட வாழவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கோபமான கணவன், நீ சம்பத்து கூட தொடர்புல இருக்கிற விஷயம் உங்க சொந்தக்காரங்க கிட்டையும் கிராம மக்கள் கிட்டையும் சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி பஞ்சாயத்து வச்சு உன்னை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இதனால பயந்து போன மனைவி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கணவன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாரு. இதுதான் கணவன் சுவாமியை கொல்றதுக்கான சரியான நேரம்னு முடிவு பண்ண மௌனிகா தன்னுடைய காதலன் சம்பத்துக்கு போன் பண்ணி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காங்க. இதை அடுத்து சுவாமியோடைய அறைக்கு போன சம்பத் மௌனிகாவுடைய துப்பட்டாவால சுவாமியின் கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொன்னு இருக்கான். இதுக்கடுத்து வீட்டுல இருந்த டம்பிள்ஸை வச்சு சுவாமியோடைய நெஞ்சிலையும் அடிச்சு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சுவாமி உயிர் இழந்துட்டதை கன்ஃபார்ம் பண்ண 2 பேரும் சடலத்தை பைக்ல வச்சு நேரள குண்டா குளத்துல
வாசல்ல தூக்கி வீசிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அதுக்கு பிறகு மௌனிகா தன்னுடைய கணவன் மது போதையில குளத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லி நாடகம் ஆடியிருக்காங்க. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சம்பத்தையும் மௌனிகாவையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கழிவறையில் சடலமாக கிடந்த பெண். இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணை பார்த்து கதிகலங்கிய உறவினர்கள். ரத்தம் படிந்த ஆடையுடன் வீடு வீடாக சென்று பால் ஊற்றிய இளைஞர். பொதுமக்கள் கொடுத்த க்ளூவால் கொலையாளியை ஆலேக்காக தூக்கிய காவல்துறையினர். கொலையான பெண்ணுக்கும் கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம்? நடுநடுங்க வைத்த கொலையின் பின்னணி என்ன? மார்கழி மாசங்கிறதால அதிகாலை 5 மணிக்கெல்லாம் பக்கத்துல உள்ள கோவிலுக்கு கிளம்பி போயிடுவாங்க முருகசெல்வி. ஆனா வெள்ளிக்கிழமை காலையில 7 மணி ஆகியும் முருகசெல்வி வீட்டை விட்டு வெளியில வரல. அதனால அக்கம் பக்கத்துல இருந்த உறவினர்கள் சிலர் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக முருகசெல்வி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி முருகசெல்வியின் வீட்டுக்கிட்ட போனதும் அங்க பயங்கரமா ரத்த வாட வீசவே உறவினர்கள் சுத்தி முத்தி பார்த்திருக்காங்க. யதார்த்தமா வீட்டு வாசல்ல இருந்த பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தவங்க ஆடி போய் நின்னு இருக்காங்க. ஏன்னா அங்க அவங்க ரத்த வெள்ளத்துல கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. உறவினர்கள் அழுத சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த முருகசெல்வியோடைய 10 வயது மகள் வெளியே வந்திருக்காங்க. அப்ப தன்னுடைய தாய் பாத்ரூம்ல சடலமா கிடந்ததை பார்த்து சிறுமி கதறி அழுதது அங்க சுத்தி நின்னுகிட்டு இருந்தவங்களை கலங்க வச்சிருக்கு. அதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முருகசெல்வியோடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்குனாங்க. இதுக்கு நடுவுல தான் கழுத்துல இருந்த 4 சவரன் தாலி செயினை காணோம்னு அவங்களுடைய சொந்தக்காரங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முருகசெல்வியை யாரோ கழுத்தறுத்து கொன்னுட்டு தாலி செயினை மர்ம நபர்கள் பறிச்சுக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தெருவுல உள்ள எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரணையை தொடங்கினாங்க. அப்போ அந்த ஏரியா மக்கள் சிலர் தினமும் வீடு வீடா போய் பால் ஊத்துற பையன் சட்டையில ரத்தக்கரை இருந்துச்சுன்னு என்னன்னு கேட்டப்போ ஒழுங்கா பதில் சொல்லாம போயிட்டான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உடனடியா போலீஸ் அந்த பால் ஊத்துற இளைஞன் சரத்தை பிடிச்சு விசாரிச்சாங்க. அதுல தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு. தென்காசி கடையநல்லூர்ல உள்ள அருணாச்சலபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க முருகசெல்வி ஐயங்கண்ணு தம்பதி. இவங்களுக்கு 10 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. ஐயங்கண்ணு வெளிநாட்டுல வேலை பார்க்கறதால அருணாச்சலபுரத்துல உள்ள வீட்டுல முருகசெல்வியும் 10 வயது மகளும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல மார்கழி மாசங்கிறதால தினமும் காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்த முருகசெல்வி அதே போல சம்பவத்தன்னைக்கும் காலையில குளிக்கிறதுக்காக வீட்டு வாசல்ல உள்ள பாத்ரூமுக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்க மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்த சரத் முருகசெல்வி கழுத்துல இருந்த 4 சவரன் தாலி செயினை பறிக்க முயற்சி பண்ணியிருக்கான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முருகசெல்வி கத்தி கூச்சல் போடவே சரத் தான் மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களால அவங்களுடைய கழுத்தை அறுத்து இருக்கான். அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே அவங்க உயிர் இழந்துட்டாங்க. அதை அடுத்து அவங்க கழுத்துல இருந்த தாலி செயினை திருடிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆன சரத் வழக்கம் போல வீடு வீடா போய் பால் ஊத்திக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அவனுடைய சட்டையில ரத்தக்கரை இருந்ததை பார்த்து ஒரு சிலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு காரணம் சொல்லி சமாளிச்சிருக்கான் சரத். போலீசின் விசாரணையில முருகசெல்விய கொலை பண்ணது நான் தான்னு சரத் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வாக்குமூலத்துல சொல்லியிருக்கான். அதுக்கு பிறகு அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வீட்டு மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயா தெரு தெருவாக தேடி அலைந்த பெற்றோர். வயல்வெளியில் உயிரிழந்து கிடந்த கொடூரம். ஈவு இரக்கமற்ற அரக்கன்களை தட்டி தூக்கிய காவல்துறையினர். மனித மிருகங்களுக்கு துப்பாக்கி தோட்டாவால் பதிலடி கொடுத்த போலீஸ். நடந்தது என்ன?
வீட்டு மாடியில விளையாடிக்கிட்டு இருந்த 6 வயசு சிறுமிய காணோம்னு அம்மாவும் அப்பாவும் பதற்றமாகி இருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல தேடி பார்த்தும் சிறுமி கிடைக்கல. அதுக்கப்புறம் சிறுமியோடைய அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாருமா சேர்ந்து காணாம போன சிறுமிய தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ சிறுமியுடைய வீட்டுக்கு பின்னாடி உள்ள வயல்வெளியில போய் பார்த்தப்ப அங்க சிறுமி பேச்சு மூச்சில்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்ப சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிறுமிய யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்கன்னு மருத்துவர்கள் சொன்னது சிறுமியுடைய அப்பா அம்மா தலையில இடி விழுந்த மாதிரி ஆகியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷாராவை சேர்ந்த தம்பதிக்கு 6 வயசுல ஒரு மகள் இருந்தாங்க. இவங்க வேலைக்காக செகந்திராபாத் கிராமத்துக்கு குடும்பத்தோட குடிபெயர்ந்து கடந்த சில ஆண்டுகளா அங்கதான் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 6 வயசு சிறுமியுடைய தந்தை பெயிண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் கணவன் மனைவி 2 பேரும் வீட்டுக்குள்ள இருந்தப்ப 6 வயசு சிறுமி வீட்டு மாடியில விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வீட்டு மாடியில தானே விளையாடிக்கிட்டு இருக்கான்னு சிறுமிய கவனிக்காம விட்டுருக்காங்க பெற்றோர். அந்த கேப்ல தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. மாடியில சிறுமி விளையாடிக்கிட்டு இருந்தப்ப அந்த ஏரியாவுல குடியிருக்கிற ராஜுவும் வீருவும் சிறுமி தனியா இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. சிறுமியோடைய அம்மா அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் கவனிச்ச அந்த அரக்கர்கள் ஒரு சில நிமிடங்கள் சுத்தி முத்தி பார்த்து யாராச்சும் வர்றாங்களா அப்படிங்கறத கவனிச்சிருக்காங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லைங்கிறது உறுதியானதுக்கு பிறகு அந்த சிறுமி கிட்ட நைசா பேச்சு கொடுத்த ராஜுவும் வீருவும் சிறுமிய கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்போ சிறுமி கத்தி கூச்சல் போட்டதால சிறுமியுடைய கழுத்தை நெரிச்சு துள்ளி துடிக்க கொன்னுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கானுங்க. சிறுமிய கொன்னவன உடனே கைது பண்ணணும்னு சொல்லி உறவினர்களும் ஊர் மக்களும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சிசிடிவி கேமராவுல பதிவான காட்சிகளை வச்சு சிறுமிய துடிக்க துடிக்க கொன்ன ராஜுவையும் வீருவையும் போலீஸ் மடக்கி இருக்காங்க. அப்போ போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ராஜுவும் வீருவும் காவலர்களை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ தற்காப்புக்காக காவலர்கள் ராஜு மற்றும் வீருவை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்காங்க. வீட்டு மாடியில விளையாடிக்கிட்டு இருந்த சிறுமிய கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க துடிக்க கொலை செஞ்ச சம்பவமும் அந்த கொலையாளிகளை போலீஸ் துப்பாக்கியால சுட்டு பிடிச்ச சம்பவமும் உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.